அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதர்ஷ். ஞாயிற்றுத்தொகுதி சூரியனும் அதனை சுற்றியுள்ள கோள்கள் ஞாயிற்றுத்தொகுதி எனப்படும். நாம் வாழும் பூமியானது ஞாயிற்றுத்தொகுதியில் ஒன்றாகும். ஞாயிற்றுத்தொகுதியில் 8 கோள்கள் உள்ளன. இதுதான் புதன். சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள் புதனாகும். இது ஞாயிற்றுத்தொகுதியிலே மிகவும் சிறிய கோள். புதன் கற்பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு கோளாகும். இதுதான் வெள்ளி. சூரியனில் இருந்து 2வது கோள் வெள்ளியாகும். இது மஞ்சள் நிற கோளாகும். இதற்கு பல எரிமலைகள் உண்டு. இது சூரியன் மிக அண்மையில் உள்ள கோள். இதற்கு துணைக்கோள்கள் இல்லை. இதுதான் பூமி. நாம் வாழும் இடம்தான் பூமி. பூமிக்கு ஒரு துணைக்கோள் ஒன்று. இது சூரியனில் இருந்து 3வது கோளாகும். இதுதான் செவ்வாய். சூரியனில் இருந்து 4வது கோள் செவ்வாயாகும். இதற்கு 2 துணைக்கோள் உண்டு. இதற்கு மிகப்பெரிய எரிமலைகள் உண்டு. இதுதான் வியாழன். சூரியனில் இருந்து 5வது கோள் வியாழனாகும். இது ஞாயிற்றுத்தொகுதியிலே மிகவும் பெரிய கோளாகும். இதற்கு 95 துணைக்கோள்கள் உள்ளன. ஆரம்பத்தில் இதற்கு 67 துணைக்கோள்கள் உண்டு. இதுதான் சனி. சூரியனிலிருந்து 6வது கோள் சனியாகும். இது ஞாயிற்றுத்தொகுதியில் 2வது பெரிய கோளாகும். இதற்கு 145 துணைக்கோள்கள் உள்ளன. இப்போது ஞாயிற்றுத்தொகுதியில் இதற்கு அதிக துணைக்கோள் உண்டு. ஆரம்பத்தில் இதற்கு 62 துணைக்கோள்கள் உள்ளன. இதுதான் யுரேனஸ். சூரியனிலிருந்து 7வது கோள் யுரேனஸ் ஆகும். இது ஞாயிற்றுத்தொகுதியில் 2வது குளிரான கோளாகும். இதற்கு 27 துணைக்கோள்கள் உள்ளன. இதுதான் நெப்டியூன். சூரியனில் இருந்து கடைசி கோள் நெப்டியூன் ஆகும். இதற்கு 16 கோள்கள் உள்ளன. இது ஞாயிற்றுத்தொகுதியில் மிகவும் குளிரான கோளாகும். நன்றி.